2 கொரிந்தியர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 20வது வசனத்திற்கு நேராக உங்கள் வேதத்தையும் உங்கள் இருதயத்தையும் நீங்கள் திருப்பிக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். நாம் யாவரும் சேர்ந்து அந்த வசனத்தை நாம் படிக்கப் போகிறோம். எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறதே. வாக்குத்தத்தம் கொடுக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். வாக்குத்தத்தத்தை பெறுகிற நாம் இருக்கிறோம். வாக்குத்தத்தம் கொடுத்த தேவனுக்கும் வாக்கு பெறுகிற நமக்கும் ஒரே ஒரு காரியம் மட்டும்தான் நமக்கு தொடர்பில் இருக்கிறது. நம்ம பிடித்துக் கொள்கிறோம். என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள். சொல்லுங்க பார்க்கலாம். அவர் கொடுத்த. ஏன் ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை கொடுத்தார்? ஏன் வாக்குத்தத்தங்களை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறாருங்க கேட்டிங்கன்னா, முதலாவது தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படியாய் தேவன் நமக்கு வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். யாருடைய வல்லமை? சத்தமா சொல்லுங்க. தேவனுடைய வல்லமை. எத்தனை பேர் தேவனுடைய வல்லமை உங்கள் வாழ்க்கையில் பார்க்கணுன்னு விரும்புகிறீங்க? நான் சொல்கிறது வல்லமையை பார்க்கணுன்னு விரும்புகிறீங்க. அது மனுஷனால் வராது, அது தேவனால். அது வரணும்னு என்ன தெரியுமா? உங்கள் பிரச்சனைகளில், உங்கள் சூழ்நிலைகளில் ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை நீ பிடித்துக்கொள். அந்த வாக்குத்தத்தமே மேலிருந்து கீழே உங்களுக்கு அது வல்லமையாய் கர்த்தர் மாற்றுவார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அது மாத்திரமல்ல, ஒரு காரியத்தை தேவன் ஏன் வாக்குத்தத்தங்களை கொடுத்துருக்காருன்னா, என்னன்னா, நான் உனக்கென்று ஒரு தனி திட்டத்தை வச்சிருக்கிறேன். நான் மற்றவர்களாம் திட்டத்தை வச்சிருக்கிறேன். ஆனால் ஒவ்வொருவருக்கும் தனித்துவமான திட்டம் தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். நான் உன்மேல் வைத்திருக்கிற யோசனைகள் எல்லாம் தீமைக்கல்ல, அது நன்மைக்கு ஏதுவான காரியங்களாக இருக்கிறது. இது பிரம்மாண்டமான காரியங்கள். கர்த்தர் எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றி முடிப்பார். எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றி முடிப்பார். மூன்றாவது, ஏன் ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார் தெரியுமா? ஏன் தெரியுமா? அவர் தம்முடைய சித்தத்தை நம் வாழ்க்கையில செய்யும்படியாய். நம்முடைய ஆசைகள் அல்ல. யார் சித்தம்? யார் சித்தம்? தேவ சித்தத்தை. ஆகவேதான் தேவன் வாக்குத்தத்தங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் சொல்லப்படுகிறது. இது பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் சற்று வித்தியாசமாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் நீங்க பார்த்தீங்கன்னா தேவ ஜனங்கள் என்று சொல்லுவார்கள். அதை யாரை சொல்லுவாங்க? சொல்லுங்க. இஸ்ரவேல் ஜனங்கள். புதிய ஏற்பாட்டில் தேவ ஜனங்கள் என்று சொல்லுகிறது யாரை தெரியுமா? சபையில் இருக்கிற ஜனங்களை. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப பழைய ஏற்பாட்டில் தேவ ஜனங்கள் இஸ்ரவேலை சொல்லுகிறார்கள். புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா யாரை சொல்லுகிறார்னா, சபையை குறித்து தேவன் சொல்லுகிறார். பழைய ஏற்பாட்டில் பாவங்கள் எல்லாம் மூடப்படுகிறது. தன் பாவங்களை மறைக்கிறவன் தான் இருக்கும். ஆனால் புதிய ஏற்பாட்டில் நம்முடைய பாவங்கள் சகலத்தையும் நீக்குகிற இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் வானம், பூமி, நட்சத்திரங்கள், சூரியன் எல்லாமே எப்படி உருவானது என்று எழுதியிருக்கிறது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த வானம், பூமி, நட்சத்திரங்கள் அனைமே எப்படி இதனுடைய அழிவு வரும் என்று தேவன் அதனுடைய முடிவை கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, பழைய ஏற்பாட்டில் இருக்கிற காரியங்கள் எல்லாம் உறுதியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே அதை கர்த்தர் நிறைவேற்றி முடிக்கிறார். பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா அது நிழல், புதிய ஏற்பாட்டிலே அது நிஜமா இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா மேசியா இவ்வண்ணமாக வருவார் என்று தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டது. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே மேசியா இவ்வண்ணமாக வந்து ஜனங்களுக்கு அவர் தம்முடைய பலியை செலுத்தினார் என்று எழுதியிருக்கிறது. நான் ஏன் இதை பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் ஏன் இப்படி சொல்லுகிறேன்னா, இங்கே சொல்லும் பொழுது சொல்லுகிறார், சகல வாக்குத்தத்தங்களும் கிறிஸ்துவுக்குள். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். சகல வாக்குத்தத்தங்களும். இன்னொரு முறை சொல்லுங்க. சகல வாக்குத்தத்தங்களும். ஏன் பவுல் கொரிந்து சபைக்கு எழுதுகிறார் தெரியுமா? ஏன் தெரியுமா எழுதுகிறாரு? ஆக்சுவலாக பைபிளில் பெரிய பெரிய 2 புக்கு இருக்குது புதிய ஏற்பாட்டில். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, 1 கொரிந்தியர், 2 கொரிந்தியர். நீங்கள் என்ன பாருங்களேன், 1 கொரிந்தியர், 2 கொரிந்தியர், 2 புக்கு இருக்கும். முதல் கொரிந்தியரில் என்ன பண்ணுவார் பவுல் எழுதும் பொழுது? என்ன செய்வார்னா, சபையில் ஊர்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். ஒரு ஆள் அப்போல்லோன்னு சொல்லுவான், எனக்கு அப்போல்லோ பிடிக்கும், அதனால் அப்போல்லோவை சேர்ந்தவன். ஒரு சில பேர் சொல்லுவாங்க, நாங்கள் பவுலை சேர்ந்தவர்கள், நாங்கள் பேதுருவை சேர்ந்தவர்கள், நாங்கள் அவரை சேர்ந்தவர்கள். ஒரு சில பேர் இருக்காங்க, வரங்கள் தான் ரொம்ப முக்கியம். எது முக்கியம்? எந்த வரது ரொம்ப முக்கியம்? தீர்க்க தரிசனம். அப்படி கண்ணை மூடினோன்னு டப்பு டப்பு டப்பு, தம்பி, தங்கச்சி, சகோதரா, சகோதரி, எல்லாருக்கும் ஆசை தான் இல்லை. ஆனால் ஒரு கூட்டத்தார் தீர்க்க தரிசனம் வரோம், அற்புத அடையாளங்கள் செய்கிற வரத்தை இப்படி நாடிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னொரு கூட்டத்தார், ஐயோ, இந்த வரத்தை விட ரொம்ப முக்கியமானது என்ன தெரியுமா? நம்முடைய குணாதிசயம், அன்பு. ஒரு மனுஷன் வாழ்க்கை இல்லைன்னா
ஒன்றுமே கிடையாது. அவங்க இப்படி சபையில் பார்த்தீங்கன்னா பாரு, அன்புலாம் நமக்கு தேவையில்லை, நமக்கு எது தான் முக்கியம்? வரம் தான் முக்கியம். இன்னொரு கூட்டத்தை சொன்னேன், வரம்லாம் முக்கியம் இல்லை, எது தான் முக்கியம்? கிறிஸ்துவின் சுபாவம் தான் முக்கியம். இப்படி அநேக கூட்டங்களை இது எல்லாவற்றையும் சொல்லி தான் அவர் எழுதுகிறார். பவுல் முதலாவது 1 கொரிந்தியரை எழுதி முடிப்பார். எழுதி முடிச்சுட்டு கொஞ்ச நாள் ஆகும். இவங்களாம் அந்த போயிட்டு திரும்பவும் ஒரு நியூஸ் வருகிறது. என்னன்னா, நீங்கள் என்ன தான் எழுதி கொடுத்தாலும் இவங்க என்ன பண்ணல, நம்மளும் இருக்கிறோம்ல, என்ன தான் பிரசங்க கேட்டாலும், எவ்வளோ தான் மீட்டிங் வந்தாலும், எவ்வளோ தான் ஃபாஸ்டிங்கில் வந்தாலும், என்ன தான் செஞ்சாலும் என்ன இல்லை, ஒரு மாற்றம் இல்லை அப்படின்னு பார்த்தார். ஏன் மாற்றம் இல்லை? ஞானஸ்தானம் எடுத்துருக்கிறாங்க, அபிஷேகம் பெற்றுக்கிறாங்க, எல்லாம் ஓகே. ஆனால் ஏன் மாற்றம் இல்லைன்னு யோசித்து பார்க்கும் பொழுது தான் ஒரு காரியத்தை இந்த கொரிந்து சபையில் பவுல் பார்க்கிறார். என்னென்னா, இந்த சபையில் இல்லைன்னு பார்க்குறார். என்ன பார்க்குறாரு தெரியுமா? கிறிஸ்து இயேசுவுக்குள்ள இவர்கள் இல்லை. இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். இவங்களுக்கு எல்லாமே வாக்குத்தத்தம் பெறணும், எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக போகணும்னு விரும்புகிறாங்களே ஒழிய கிறிஸ்துவுக்குள்ள அவங்க இருக்கிறத விரும்பலை. இப்போ பாருங்களேன், இதுதான் நான் ஒவ்வொரு இடமா போய் ஒவ்வொரு இடமா போய் நான் என்ன காமிச்சிட்டு இருக்கிறேன், எனக்கு இந்த காரியம் நடக்கணும், எனக்கு அந்த காரியம் நடக்கணும், இந்த காரியம் நடக்கணும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ உன்னை காண்பிக்காத, நீ என்ன பண்ணிக்கோ, இதுதான் கிறிஸ்துவுக்குள்ள நீ மாட்டிக்கிட்டா அவரே உன்னை என்ன பண்ணுவாருங்க, அவர் நடத்துவார். ஆனால் நான் இல்லை ஆண்டவரே, நீர் நடத்தாதீரும். யாரு? நான் 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 இதை தான் கொரிந்து சபையில் இருக்க ஜனங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. கொரிந்து சபையில் இல்லாமல் இருந்துச்சு. என்னென்னா எல்லாருமே இப்படி தான் இருக்கிறாங்க. நான், எனக்கு, என்னுடையது, அப்படி இப்படின்னு சாதிக்கிறது தவறில்லை. ஆனால் அதை விட முக்கியம் உங்கள் வாழ்க்கை முக்கியம். ஆகவே தான் இந்த 2 கொரிந்தியர் புத்தகத்தை பற்றி நீங்கள் படிச்சிங்கன்னா அதில் 12 அதிகாரமாக நீங்கள் வேணால் கடை எழுதிக்கிறீங்களா? 12 அதிகாரத்திலையும் ஒரு காரியத்தை பவுல் எழுதுவார். என்ன எழுதுகிறாருன்னா, கிறிஸ்துவுக்குள். சத்தமாக சொல்லுங்கள் பார்க்கலாம். நீ என்ன வேணா பண்ணு, ஆனால் நீ எதில் இருக்கணும்? நீ ஜெபிக்கிறவனா இருக்கிறியா, நீ கொடுக்கிறவனா இருக்கிறியா, ஊழியம் செய்கிறவனா இருக்கிறியா, ஊழியம் இல்லை முக்கியம், ஜெபம் இல்லை முக்கியம், உன் பரிசுத்த வாழ்க்கை இல்லை முக்கியம். அதை விட முக்கியம் நீ எதுக்குள்ள இருக்கணும்? சொல்லுங்க, எதுக்குள்ள இருக்கணும்? கிறிஸ்துவுக்குள்ள. சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். கிறிஸ்துவுக்குள்ள இரு. உன்னை வெளிப்படுத்திராத. கிறிஸ்துவுக்குள்ள இருந்தா நம்ம தப்பிச்சோம். அப்ப இங்க 2 வார்த்தை, நான் பிரசங்கம் பண்றதுக்கு முன்னாடி இன்னும் அந்த 2 வார்த்தை சொல்லிடுறேன். அங்க என்ன சொல்கிறாருன்னா, கிறிஸ்துவுக்குள் சகல வாக்குத்தத்தங்கள் 2 வார்த்தை இருக்கிறது. என்ன வார்த்தை? ஆம் என்றும், அடுத்தது இந்த 2 வார்த்தைக்கு வித்தியாசம் இருக்கிறது. பார்க்கிறதுக்கு ஒரே வார்த்தை தான், ஒரே சிலபில் தான் ஆரம்பிக்கிறது. ஆனால் 2 காரியத்திற்குமே ஒரு வித்தியாசம் இருக்கிறது. இதை பவுல் எழுதுகிறார். ஆம் என்கிற வார்த்தை, ஆம் என்கிற வார்த்தை அப்படின்னு அர்த்தம் என்ன? ஆம் என்கிற வார்த்தைனா நம்ம என்ன தெரியுமா பண்ணுவோம்? ஒரு காரியத்தை பற்றி நம்ம என்ன பண்ணுவோம்? எஸ் எஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவலி நீங்க பாத்தீங்கன்னா ஆம் என்கிற வார்த்தை 20 வசனம் ஒரு முறை படிங்க பார்க்கலாம். 20 வசனத்தை படிங்க பார்க்கலாம். எங்களால் தேவனுக்குள் மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது. அப்ப ஆம் என்று சொல்லுகிறார். எல்லாமே எப்படி இருக்கா? ஆனா உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நம்ம வாழ்க்கையில எல்லாமே ஆம்லாம் கிடையாது. எல்லாமே ஆம் என்று கிடையாது. சில வேளை அது வித்தியாசமாய் அது மாறுகிறது. ஆகவே தான் உங்கள் வாழ்க்கையில் சில காரியங்கள் நீங்கள் பெறணும்னா அவர் சொல்லுகிறார் ஆம் என்கிற வார்த்தையினுடைய அதுக்கு அர்த்தம் என்னென்னா, பைபிளில் போட்டிருக்கு, கிரேக்க வார்த்தையில் அங்கே எழுதியிருக்க வார்த்தை என்ன தெரியுமா? உண்மையிலேயே. இன்னொரு வார்த்தை பண்ண மெய்யாகவே. அது கிரேக்க பதத்தில் நை NEIன்னு இருக்கும், நை என்று சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? மெய்யாகவே. அப்போனா தேவன் உங்களுக்கு சில வாக்குத்தத்தங்களை கொடுத்துருக்கிறாருன்னா அதை நீங்கள் மெய்யாகவே அதை நான் பெற்றுக்கொள்கிறேன். சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். அதை என்ன பண்ணுகிறேன்? மெய்யாகவே நான் அதை பெற்றுக்கொள்கிறேன். முதலாவது சொல்லுகிறார் ஆம் என்று அதை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார்ல, ஞாபகம் இருக்கா? மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை காட்டிலும் அவன் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளை அவன் என்ன பண்ணுவானாம். இப்படி யார் சொன்னார்? ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்த வசனம். அதில் வார்த்தை ஒன்று வருது, மெய்யாகவே. அப்படின்னா என்னது? வெரி குட். ஆம். இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம்
உண்டு. ஆனால் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். எஸ் லார்ட், நானும் ஜெயிப்பேன். அப்ப எல்லாவற்றுமே சரி, மெய்யாகவே கர்த்தர் எனக்கு அதை என்ன பண்ணுவார்? நான் ஓகே, பைபிள் படி ஒரு ஆள் எழுதியிருக்காங்க. எத்தனை வாக்குத்தத்தம் இருக்கான் பைபிளில்? 4787 வாக்குத்தத்தங்கள் பைபிளில் இருக்கும். நீ ஒரு நாளைக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை எடுத்து பேசினா கூட 20 வருஷம் ஆகுமா? எதை அங்கே இருக்கிற வாக்குத்தத்தங்கள்லாம் சொல்லி முடித்து ஜெபிச்சு எடுக்கிறதுக்குள்ள எத்தனை வருஷம் ஆகுமா? 20 வருஷம் ஆகுமா? அந்த அளவுக்கு 7487 வாக்குத்தத்தங்கள். இன்னொன்று தெரியுமா? முதலாவது வார்த்தை வருகிறது ஆம். சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் அடுத்த வார்த்தை போட்டிருக்கிறது ஆம் என்றும். அடுத்த வார்த்தை என்னது சொல்லுங்க? அது என்னது? ஆமென். ஆமென் என்கிற வார்த்தை. இன்னைக்கு நீங்க நல்லா தெரிஞ்சுங்க, சபை விசுவாசிகள் ஒவ்வொரு நல்லா தெரிஞ்சுங்க. ஆமென் என்கிற வார்த்தை ஏன் கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லுகிறார் தெரியுமா? ஆமென் என்றால் அதுக்கு அர்த்தம் என்ன? அப்படியே. இன்னொரு முறை சொல்லுங்க, அப்படியே. இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியே நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன். ஆம் என்று சொல்லலாம். என்ன சொல்கிறது தெரியுமா? அதுக்கு ஒரு ஆள் ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொன்னார். என்ன சொன்னார்னா, ஒரு 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 குருவி மேலே போயிட்டுருக்கு. ஒரு குருவி வந்து உங்களுக்கு மேலே ஒரு வேடம் இருக்கிறான். ஒரு குருவி போயிட்டுருக்கு. அந்த குருவியை பார்த்து என்ன பண்ணுறீங்க? சுட்டுட்டீங்க. அந்த குருவி என்னது? கீழே விழுந்துருச்சு. அப்பா, அது கீழே விழுந்துருச்சு. ஆனால் நீ போய் தான் என்ன பண்ணணும்? அதை இதே போல தான் சுட்டு கீழே விழலாம், அது ஆம். ஆனால் நீ தான் போய் என்ன பண்ணணும்? அதை எடுக்கணும். அதுதான் ஆமை. அப்படின்னா எடுத்துனா அப்படியே எனக்கு ஆகட்டும். நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன். 7487 வாக்குத்தத்தங்களும் கர்த்தர் எனக்கும் உங்களுக்கும் இந்த சபைக்கும் ஆம் என்றும், அடுத்தது ஆமென் என்றும் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதனால அடிக்கடி சொல்றது ஆமென். இன்னொரு முறை தெரியுமா? அடிக்கடி நான் சொல்வது உண்டு. என் வாழ்க்கையில் நான் எடுத்துக்கிறது, எனக்கு வந்து என்ன சொல்கிறது, ஆமென்ல எனக்கு தெரிஞ்சது ஒன்று தான். எனக்கு பிடிச்சது நான் கையை உயர்த்திடுவேன், பரலோகத்தை பார்த்துட்டு ஆமென் அல்லேலூயா, அவ்வளோதான் எனக்கு முடிஞ்சிச்சு. எனக்கு தெரிஞ்சது எப்போவுமே ஒரு காரியம் எப்போவுமே டபுளாக இருக்கும் பொழுது தான் அது உன் காரியத்தில் ஸ்திரமாய் நிற்கும். அப்படி தானே? டபுளாக இருக்கும் பொழுது தான் உன் காரியத்தில் அது ஸ்திரமாய் அது என்னது அது நிற்கும். ஆகவே தான் சொல்லுகிறார் ஆமென் என்று எழுதியிருக்கிறார். ஆமென் என்கிற வார்த்தையின் அர்த்தம் என்னன்னா, அது அப்படியே ஆகட்டும். இப்போ படிக்கிறீங்களா? சங்கீதத்தின் புத்தகம் 106 அதிகாரம் 48 வசனம். சங்கீதத்தின் புத்தகம் 106 அதிகாரம் 48 வசனம். கர்த்தருடைய ஜனங்கள் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று எழுதியிருக்கிறது. படிங்க பார்க்கலாம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அநாதியாய் என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர். ஜனங்கள் எல்லோரும் ஆமென் அல்லேலூயா என்பார்கள். என்ன பண்ணுவாங்களா? ஜனங்கள் எல்லாரும் ஆமென் அல்லேலூயா என்பார்கள். ஆக இதைதான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நீ என்ன சொல்லணும்? ஆமென். சத்தமா சொல்ல. என்ன சொல்லணுமா? ஆமென் சொல்லணும். நெகேமியாவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம், நெகேமியாவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை படிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நெகேமியாவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நான் என் வஸ்திரத்தை உதறி போட்டு இப்படி இந்த வார்த்தை நிறைவேறாத எந்த மனிதனையும் அவன் வீட்டிலும் அவன் சம்பாத்தியத்திலும் இருந்து தேவன் உதறி போட கடவர். இந்த பிரகாரமாக அவன் உதறி போடப்பட்டு வெறுமையாய் போவானாக என்றேன். அதற்கு சபையார் எல்லாரும் ஆமென் என்று சொல்லி கர்த்தரை துதித்தார்கள். பின்பு ஜனங்கள் இந்த வார்த்தையின்படியே செய்தார்கள். நீ ஆமென் நீ சொல்லி நீ தேவக்காக இருக்கும் பொழுது கர்த்தர் உனக்காக செய்வார். நீ அதை பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் உதவி செய்வார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அப்ப ரெண்டு காரியங்கள், கிறிஸ்துவுக்குள் என்னது ஆமென் என்றும், அடுத்த கிறிஸ்துவுக்குள் அவருக்குள் ஆமென் என்றும் இருக்கிறது. அவருக்குள் ஆமென் என்றும் இருக்கிறது. இன்னைக்கு காலையில் ஆனால் எல்லாமே ஆமென் என்றும்லாம் கிடையாது. அதில் ஒரு வார்த்தை இருக்கு. என்ன வார்த்தை? கிறிஸ்துவுக்குள். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். நான் திரும்ப சொல்லுகிறேன். இன்றைக்கி நீங்கள் பிரசங்கத்தை நீங்கள் சரியாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் அது வரும். கிறிஸ்துவுக்குள். உன்னை யாருக்குள்ள மறைச்சிக்கொள்ளணும்? இந்த பிரச்சனை எந்த சர்ச்சில் இருந்துச்சு சொல்லுங்க?
கொரிந்து சபையில முதல்ல எழுதிட்டாரு. எழுதிட்ட பின்பதும் இவங்க மாறல. அப்பதான் புரிஞ்சுக்கிட்டாரு இவங்களுக்குள்ள யாரு வளரலன்னா, யாரு வளரல? கிறிஸ்து வளரல. ஜபம்லாம் இருக்கு, தோத்திரம்லாம் இருக்கு, கொடுக்கறதெல்லாம் இருக்கு, திருவிருந்தெல்லாம் பங்கெல்லாம் பெறேன். ஃபர்ஸ்ட் அதிகாரத்தில் ஃபர்ஸ்ட் 1 கொரிந்தியர்ல பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கும். திருவிருந்து காரியங்கள் இருக்கும், எல்லாமே இருக்கும். இது எல்லாம் இருக்கு. ஆனா யாரு வளரலன்னா, யாரு வளரல? கிறிஸ்து. ஆகவேதான் 7 சபைக்கு எழுதுமல் சொல்கிறார், கிறிஸ்து ஒவ்வொரு சபைக்கும் வித்தியாசமான வெளிப்பாட்டிலே அவர் இருக்கிறார். 7 பொன் குத்து விளக்கின் மத்தியிலே உலாவுகிறவர்னு அவரை குறித்து வித்தியாசமா எழுதி இருக்கிறது. ஆகவேதான் கிறிஸ்து. என்னுடைய ஆசை நம்முடைய சபையில இருக்கிற ஜனங்கள் ஒவ்வொருவரும் நீங்க பொருள்ல வளரலாம், பதவியில வளரலாம், பேர்ல வளரலாம், சம்பாதியத்துல வளரலாம். ஆனா அதை விட முக்கியமானது என்ன தெரியுமா? நீங்க எதுல வளரணும்? சத்தமா சொல்லுங்களேன். கிறிஸ்துவுக்குள் வளர்றோம். ஆகவே தான் 2 கொரிந்தியர் புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். 2-3 காரியத்தை மட்டும் சொல்லிடுறேன், நான் பிரசங்கத்தை முடிக்கும்படி விரும்புகிறேன். ஓகேவா? 2-3 காரியங்கள் சொல்லுறது மட்டும் கடகடன்னு எழுதிக்குங்க. கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அந்த 12 அதிகாரத்திலுமே சரி, ஓகேவா, இருக்கிற 13 அதிகாரத்திலுமே 1ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும். அப்ப சொல்லுகிற கிறிஸ்துவுக்குள் நீ இருந்தார்னா பைபிள்ல போட்டிருக்கு அவர் வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவார் அப்படின்னு. அங்கே 1வது அதிகாரத்தில் 2வது அதிகாரத்தில் கிறிஸ்துவுக்குள் 2ஆம் அதிகாரம் 14ஆம் சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன். இப்ப 2வது ஒரு மனுஷனுக்கு வெற்றினா அவன் எதுக்குள்ள இருக்கணும்? சத்தமா சொல்லுங்க. நம்ம வேலைகள்லாம் செய்யலாம், நம்ம கிரியை செய்யலாம், ஆனால் கிறிஸ்துவுக்குள் தான் தேவன் நமக்கு வெற்றியை வைத்திருக்கிறார். 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் எழுதியிருக்கிறோம், அந்த முக்காடு நீங்காமல் இருக்கிறது, அது கிறிஸ்துவினாலே என்ன பண்ணுகிறது? பழைய ஏற்பாட்டிலே மோசே என்ன பண்ணுகிறார்? ஒரு முக்காடு போட்டுக்கிட்டாரு. இனி தேவ சமூகத்தை மகிமையை பார்க்க முடியலன்னு. ஆனால் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் எந்த விதமான முக்காடு இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட தடையா இருந்தாலும் தடைகளை உடைத்து போடுகிறவர் இயேசு ஒருவர் மாத்திரமே. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அதைதான் 3வது அதிகாரத்தை சொல்லுகிறார், கிறிஸ்துவுக்குள் முக்காடு எல்லாம் நீக்கப்படுகிறது. 4ஆம் அதிகாரத்தில் 4வது வசனத்தில் தேவனுடைய சாயலாக இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி என்று எழுதியிருக்கிறது. இப்போ 4வது ஒரு மனுஷன் கிறிஸ்துவுக்குள் இருந்தார்னா பைபிளில் போட்டிருக்கு, அவனுக்கு கர்த்தர் ஒளியை தருகிறார். என்ன ஒளினா சாதாரண டச் லைட் கிடையாது, 5000 வாட்ஸ் இருக்கிற லைட்ஸ் கிடையாது, 1 லட்சம் உள்ள லைட் கிடையாது. பைபிளில் இருக்குது அவர் மகிமையான ஒளி. சத்தமா சொல்லுங்க பார்க்க. எப்படிப்பட்ட ஒளி? ஒரு மகிமையான ஒளியை அவர் தருகிறாரா? 5வது அதிகாரத்தில் மிக முக்கியமானது 5வது அதிகாரம் 10வது வசனம். ஏனென்றால் சரீரத்தில் அவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படி நாம் எல்லாரும் அடுத்தது கிறிஸ்துவின் நியாயஸ்தானத்துக்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். 5வது அதிகாரம் சொல்லுகிறாரு, நீ எங்க ஓடுறியோ ஒளியறியோ என்ன வேணா செய், ஒன்ன மட்டும் மறந்துடாத, ஒரு நாள் கிறிஸ்துவுக்கு முன்பதாக நிற்பதற்கு அவர் கிறிஸ்து நமக்கு நியாயாதிபதியா இருக்கிறார் என்று 5ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்கிறார். 6வது அதிகாரத்தில் அது மட்டும் படிக்கிறீங்களா? 6வது அதிகாரம் 15வது வசனமும் 16வது வசனத்தை மாத்திரம் படிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். 6ஆம் அதிகாரம். பேலியாளுக்கும் இசைவேது, கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கு இசைவேது, அவிசுவாசிகளுடனே விசுவாசிக்கும் பங்கேது, தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது. நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று. கடைசி வார்த்தை சத்தமா படிக்க பார்க்கலாம். தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். பழைய ஏற்பாட்டில் ஆலயம் எது தெரியுமா? பழைய ஏற்பாட்டில் எருசலேமில் இருக்கிற ஆலயம். ஆனால் புதிய ஏற்பாடு யார் தெரியுமா? ஆலயம் யாரு? அது யாரால தெரியுமா வந்தது? கிறிஸ்து நமக்காக வந்ததுனால தான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆகவே தான் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார், கிறிஸ்துவுக்குள்ள நாம எல்லாரும் எப்படி ஆயிட்டோமா? ஆலயமா இருக்கிறோம். 7வது அதிகாரத்தில் போட்டிருக்கு, 7வது அதிகாரம் 6வது வசனம், சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல். சிறுமைப்பட்டிருக்கிற மனுஷன் ஒவ்வொருவருக்கும் ஆறுதல் தருகிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. 8ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்தில் 8வது அதிகாரத்தில் பார்த்து 4வது வசனத்தில், நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே
நாளினாலே ஐஸ்வர்யராகும்படி உங்களுக்காக அவர் தரித்திரமானார். அந்த 8வது அதிகாரம் 4வது சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இயேசு நமக்காக தரித்திரது ஆனதுனாலே இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள் நாம ஐஸ்வர்யவான்களா இருக்கிறோம் என்று 8ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்கிறது. 9ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா தேவன் 9ஆம் அதிகாரம் 15வது வசனம், 9வது அதிகாரம் 15, தேவன் இயேசு கிறிஸ்து நமக்கு அருளின சொல்லி முடியாத ஈவுக்காக. யார் தெரியுமா? இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கையில சாதாரண ஈவு இல்ல, சொல்லி முடியாத ஒரு பெரிய ஈவு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப கிறிஸ்து யாருன்னா நம்முடைய வாழ்க்கையில அவர் சொல்லி முடியாத ஈவா இருக்கிறார். 10வது அதிகாரம் 1வது வசனத்துல, 10வது அதிகாரம் 1வது வசனத்துல கிறிஸ்துவின் சாந்தமும் தயவும் எழுதியிருக்குது. கிறிஸ்துவின் என்னது? சாந்தமும். இப்ப நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மனுஷன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தான்னா பைபிள்ல போட்டிருக்கு அவன் தயவுள்ள மனுஷனாகவும் அவன் சாந்தமுள்ள மனுஷனாகவும் இருப்பான் என்று எழுதியிருக்குது. 11வது அதிகாரம் 2வது வசனத்துல, 11வது அதிகாரம் 2வது வசனம், நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு நியமிக்கப்பட்டினார். அப்ப பாத்தீங்கன்னா 11வது அதிகாரத்தில் சொல்லப்படுது ஒரு மனுஷன் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறானா யாருன்னா அவர் புருஷனா இருக்கிறார். நாம் அவருடைய எப்படியா இருக்கிறோம்? மனைவியா இருக்கிறோம். அவருக்கு இருக்கிற நமக்கு இருக்கிற உறவு எப்படிப்பட்ட உறவுனா ஒரு உச்சிதமான அன்பு, உச்சிதமான உறவு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். 12ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார் 2வது வசனத்தில் 14 வருஷத்துக்கு முன்பதாக ஒரு மனுஷனை நான் அறிவேன். அவன் எத்தனாவது வானத்தை எடுத்துக்கொள்ளப்பட்டானா? 14 வருஷத்திற்கு முன்னே 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டார். அவர் சரீரத்திலிருந்து தானே, சரீரத்துக்கு புறம்பே இருந்தானே, அதை அறியேன், தேவன் அறிவார். அப்ப ஒரு மனுஷன் கிறிஸ்துவுக்குள் இருந்தானா இந்த உலகத்தின் காரியத்திலிருந்து, இந்த உலகத்தில் இருந்தாலும் பரலோக வெளிப்பாடு அவனுக்கு கிடைக்கும்னு 12ஆம் அதிகாரத்தில் எழுதுறார். அப்ப பாத்தீங்கன்னா 12 அதிகாரத்திலையும் பாத்தீங்கன்னா அவர் எதை சொல்லுகிறாரு? சத்தமா சொல்லுங்க. இப்ப படிக்கிறீங்களா? 13 அதிகாரம் அதான் சொல்லுகிறார். 12 அதிகாரத்தை நான் சொல்லியிருக்கிறேன். 13 அதிகாரத்தையும் திரும்ப ஒரு வார்த்தை சொல்லுகிறார். படிங்க பார்க்கலாம். 13ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை யாவரும் சேர்ந்து படிக்கலாமா? 13:5. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களா என்று உங்களை நீங்கள் சோதித்து அறியுங்கள், உங்களை நீங்களே பரீட்சை பாருங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? கடைசியா சொல்றார். நான் இவ்வளவு சொல்லி திரும்ப நான் கடைசியா சொல்லுகிறேன், நீ யாருக்குள்ள இருக்கணும்? எதுக்குள்ள இருக்கணும்? கிறிஸ்துவுக்குள் நீ இருக்கணும். எனக்கு இது நடக்கல, அது நடக்கல, கண்டிப்பா இது நடக்கல, அது நடக்கலாம், கண்டிப்பா இருக்கு. ஆனா அதை நீக்கி போடுகிற ஒரு ஆண்டவரும் ஒருவர் இருக்கிறார். ஆகவே தான் 4 வாரம் நான் உங்களோட பேசினேன். 4 வாரங்கள் நான் இதை பற்றி பேசினேன். 1 வாரம் இருக்குது. அதை உங்களோட நான் பேசணும்னு விரும்புகிறேன். கத்து சித்தம் இருந்தால் அதை கர்த்தர் எனக்கு வாய்க்க செய்வார். 4 வாரம் ஆபிரகாம் வாழ்க்கையில் தேவன் எப்படி செஞ்சார், அதே போல் யோபு வாழ்க்கையில் தேவன் எப்படி செஞ்சார், 3 நிலைகள் 7 இப்படிலாம் நான் பேசினேன். எதற்கு சொன்னேன் தெரியுமா? இது எல்லாமே நம்ம யாருக்குள்ள இது எல்லாம் நம்ம பெறணும்னா நம்ம யாருக்குள்ளே வளரணும். சத்தமாக சொல்லுங்கள். ஆகவே தான் சொல்லுகிறார், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருக்கும் பொழுது தான் அது ஆமேன் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அப்போ ஒரு மனுஷன் கிறிஸ்துவுக்குள் இருக்கும் பொழுது அவன் புதிய சிருஷ்டியாகிறான். நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன். இந்த 3வது வாரத்தில், இந்த 3வது மாதத்தில், இந்த 2வது வாரத்தில் வந்திருக்கிறீங்க. இன்னும் ஒரு காரியம் நம்மளோட வாழ்க்கையில் 2 விதமான காரியம் இருக்குது. 3 கேளுங்க, 2 விதமான காரியங்கள். பூலோகத்தின் காரியம் ஒன்று இருக்குது, அடுத்தது அதமா சொல்லுங்கள் பரலோகத்தின் காரியம் ஒன்று இருக்குது. பூலோகத்தின் காரியம் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாமே வாக்குத்தத்தங்கள் எல்லாமே எதை அதிகமாக எதை நம்புகிறோம்? எனக்கு இது நடக்கணும், எனக்கு அது நடக்கணும், எனக்கு இப்படி நடக்கணும், எனக்கு அப்படி நடக்கணும்னு நம்ம பூலோகத்தின் காரியத்திலேயே நம்ம நினச்சிட்ருப்போம். ஆனால் உங்களுக்கு என்ன தெரியுமா? நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க எனக்கு பூலோகத்தின் காரியம் வேணும், பூலோகத்தின் காரியம் வேணும், பூலோகத்தின் காரியம் வேணும். பவுல் பூலோகத்தின் காரியத்தையே ஒரு காலத்தில் இருந்தாலும் அப்புறம் தான் தெரியுது இது குப்பையும் நஷ்டமுமாக நான் எண்ணுகிறேன்னு சொல்லி எதை பார்க்குறேன்னா பரலோகத்தின் காரியத்தையே அவர் நோக்கி பார்த்தபடினால்தான் நீங்கள் அந்த 2 கொரிந்தியர் புத்தகத்தை 12வது சொல்லப்பட்டிருக்கிறது. 14 வருஷத்துக்கு முன்பதாக ஒரு மனுஷனை நான் அறிவேன். அது யார் தெரியுமா? நான் தான் பூலோகத்தை தான் இருந்தேன், ஆனால் நான் அவரை தரிசித்தேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.
சத்தமாக சொல்லுங்கள் பார்க்கலாமே. நமக்கு வானங்கள் திறக்கப்படணும். சத்தமாக சொல்லுங்கள். நான் பிரசங்கத்தை முடிக்க போகிற நல்லா கேட்டுங்க. நமக்கு என்ன திறக்கணும்? வானங்கள் நமக்கு திறக்கப்படணும். இன்றைக்கி யாராக இருந்தாலும் சரி, எந்த ஆளாக இருந்தாலும் சரி, நீங்கள் படித்தவங்களோ படிக்காதவங்களோ, உங்களால் முடியுதோ முடியல, என்ன நடந்தாலும் சரி, ஒரு காரியத்தை தெரிஞ்சுக்குங்க. திறக்கிற எந்த கதவையும் திறக்கிறதுக்கு சாவியை கர்த்தர் உங்கள் கையிலும் என் கையில் தான் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் எப்பேற்பட்ட தடைகள் இருந்தால், நேற்று நான் பெண்கள் கூட்டத்தில் நான் பேசினது எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கா தெரியல. பெண்கள் கூட்டத்தில் பேசினேன். ரெபேக்காள் பார்ப்பதற்கு பைபிளில் போட்டிருக்காள், மிகவும் சௌந்தரியமானவள். ரெபேக்காள் மிகவும் வேலையில் ரொம்பவும் அதிகமான ஈடுபாடு கொண்டவள். வேலையில் சொல்லியிருக்கிறது, ஒரு ஒட்டகம் 200 லிட்டர் தண்ணி குடிக்குமா. எத்தனை லிட்டரு? அந்த அம்மா சொல்லுது, நான் உமக்கும் தருவேன், ஒட்டகத்துக்கு தருவேன் படல, ஒட்டகங்களுக்கும் தருவேன்னா கீழே போய் ஏறி அப்படி அந்த சின்ன வயதில் நல்ல வேலை செய்கிற ஒரு ஸ்திரீ. அது மாத்திரம் இல்லை, தாய் தகப்பன் சொல்லுகிற வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படுகிற ஒரு ஸ்திரீ, ஒரு கனப்பெற்ற ஸ்திரீ, அழகுள்ள ஒரு பெண். இப்படிப்பட்ட பெண், ஒரு நல்ல பெண், கல்யாணம் பண்ணுறப்ப பைபிளில் போட்டிருக்கு, இது எலியேசர் ஒரு ஆள் வந்தார். நல்ல மனுஷன்தான். ஆனால் வரும்பொழுது என்ன சொன்னார்? பையனை பற்றி சொல்லலை, பையனுடைய அப்பாவை பற்றி தான் சொன்னார். என்ன சொன்னார்? பையனுடைய அப்பா கர்த்தர் அழைச்சார், பையனுடைய அப்பா கர்த்தரால் அழுப்பப்பட்டார், பையனுடைய அப்பா அவர் தேவன் சொன்ன வார்த்தை நடந்து போய் அவர் எவ்வளவோ நல்ல காரியங்கள்லாம் கர்த்தர் கொடுத்தார். பையனுடைய அப்பா பையனுடைய அப்பா பையனுடைய அப்பாவுன்னு சொல்லி பையனை பற்றி அந்த அளவுக்கு பெருசாக ஒன்றும் சொல்லாமல், இந்த அம்மா யாரும் சரி பையனுடைய அப்பாவே எப்படி இருப்பாருன்னா பையன் எப்படி இருப்பான், நல்லா இருப்பான்னு சொல்லி இந்த அம்மா கல்யாணம் பண்ணி வந்துருச்சு. யாரை நம்பி வந்துருச்சுன்னா, இவர் சொன்ன வார்த்தைக்கு ஆண்டவரை நம்பி வந்துருச்சு. வந்தாலும் பைபிளில் போட்டிருக்கோம், இதில் கொடூரமான ஒரு வசனம் ஒன்று இருக்குது. ஈசாக்கு திருமணமாகி முடித்த உடனே அடுத்த வசனம் போட்டிருக்கோம், ஆபிரகாம கேத்துரால் என்கிற இன்னொரு பெண் என்ன பண்ணாராம், கல்யாணம் பண்ணாருன்னு இருக்கும். யோசிச்சு பாருங்களேன், எப்படிப்பட்ட ஆளாக இருப்பார். வயசாகிடுச்சு, உன் பையனுக்கே கல்யாணம் முடிஞ்சிச்சு, உனக்கு எதுக்கு கல்யாணம் யோசிக்க மாட்டோமா. ஆனால் இவர் இத்தனைக்கும் இவருக்கு 40 வயசு. யாருக்கு? 40 வயசு. அப்போ யோசிச்சு பாருங்க, இவ்வளோ. இப்போ இந்த ஆளை சொல்லி தான் நான் வந்தேன். எந்த ஆள்? ஆபிரகாம் சொல்லி தான் நான் வந்தேன். இவர் சூப்பர்னு சொல்கிறீங்களே, இங்கே வந்து பார்த்த பிறகு தான் தெரியுது. என்ன தெரியுது? எல்லாமே மாறுதலாக இருக்குது. ஆனால் இந்த மாதிரி ஒரு 10 காரியம் சொன்னேன். ரெபேக்கா வாழ்க்கையில் தடைப்பட்டிருக்கிற காரியங்கள் 10 காரியத்தை சொன்னேன் நேற்று. ஆனால் அது 10 காரியம் இருந்தாலும் அந்த 10 காரியத்தை முறிப்பதற்கு அந்த பெண் செய்த ஒரு காரியம் இருக்கா. முதலாவது, அவள் தேவனை நோக்கி என்ன பண்ணலாம்? விண்ணப்பம் பண்ணினாள். ஒரே ஒரு காரியம், ஆண்டவரே இது என்ன ஆகுமோ என்று யோசிக்கிற நேரத்தில் 25 அதிகாரமா அது பாட்டு படிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அந்த ஒரே ஒரு வசனத்தை பார்த்து படிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். 21 ஆமாம் 22 படிங்க பார்க்கலாம். அவள் கர்ப்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடொன்று மோதிக்கொண்டிருந்தன. அப்பொழுது அவள் இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனாள். அப்ப ஒரு மனுஷன் எப்பேற்பட்ட தடைகள் இருந்தாலும் அவள் ஒரு காரியத்தை கண்டுபிடிச்சிட்டா. என்ன கண்டுபிடிச்சா? எல்லா கதவுக்கும் சாவி யார்கிட்ட இருக்கு தெரியுமா? என் கையில் இருக்கு. ஏன்னா அந்த சாவியை நான் செய்யும் அதை ஓப்பன் பண்ணும்பொழுது தான் என் கதவு என்னது, கர்த்தர் திறக்கிறாருன்னு அவளுக்கு தெரியும். ஆகவே ஒரு காரியம் புரிஞ்சுக்கிட்டா, கர்த்தரை பிடித்து கொண்டு சாவியை திறக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கங்க, பைபிளில் போட்டிருக்கு, கர்த்தரிடத்தில் என்ன பண்ணலாம்? சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். எப்பேற்பட்ட கதவுகள் உங்களுக்கு க்ளோஸ் ஆயிருந்தாலும் சரி, நமக்கு விசாரிக்கிற தேவன் ஒருவர் உண்டு. நீ கர்த்தரிடத்தில் போய் பேசு. எவ்வளோ பெரிய பிரச்சனை. முதலாவது அங்கே எழுதிருக்கான், அந்த தடைகளில் இயேசு ஆண்டவரிடத்தில் போய் போடால். அடுத்த வசனத்தை படிங்க பார்க்கலாம். அடுத்த வசனம். அதற்கு கர்த்தர், அப்பொழுது கர்த்தர், 2 ஜாதிகள் உன் கர்ப்பத்தில் உண்டாயிருக்கிறது. ஒரே ஒரு நிமிஷம், அதுக்கு முன்னாடி எங்கேயாவது கர்த்தர் ரெபெக்கா கிட்ட பேசினாருன்னு இருக்கா? இது வரைக்கும் ஆண்டவர் பேசலை, இனியும் ஆண்டவர் பேசுவார், இன்னும் ஆண்டவர் பேச மாட்டாருன்னு போகலை. ஆனாலும் அவளுக்கு தெரியும், இது வரைக்கும் வெளியரங்கமாக கர்த்தர் பேசாமல் இருந்தாலும் எனக்கு என்னோட பேசுகிற ஒருவர் உண்டு, என்னோட உரைவாடுகிற ஒரு ஆண்டவர் உண்டு என்று. 2வது பைபிளில் பார்த்தீங்கன்னா ஒரு காரியத்தை இவள் பெற்றுக்கொண்டாள். ஜெபிக்கும் பொழுது என்ன பெற்றுக்கொண்டாள்? 2 ஜாதிகள் உனக்குள்ள இருக்குது என்று தேவன் வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டாள். கர்த்தரிடத்தில் 2வது என்ன பெற்றுக்கொண்டாலாம்? சத்தமாக சொல்லுங்க. வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டாள். வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டாள். அடுத்த வசனம் 24. பிரசவ காலம் பூரணமான பொழுது அவள் கர்ப்பத்தில் 2 பிள்ளைகள் இருந்தது. எத்தனை பிள்ளைகள்? எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பைபிளில் 2 பிள்ளைங்க அப்படின்னு பைபிளில் நேற்று பெண்கள் கூட்டத்தில் படித்தேன். ஓகேவா? மற்ற எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு 3 பேர் இருக்காங்க பைபிளில். 6000 வருஷம் சரித்திரத்தில் எத்தனை பேர் இருந்தாங்களாம்? 3 பேர்.
ரெட்டை பிள்ளைகள். பைபிள் படி சில பேர் அப்படி ரெட்டை பிள்ளைகள் பேர் மாதிரி வரும். ஆனால் பைபிளில் ரெட்டை பிள்ளைகள்னு எழுதலாம். ஆனால் பைபிளில் 3 இடத்துல 3 பேருக்கு மட்டும் அந்த பாக்கியத்தை கொடுத்தார். என்னதுன்னா ரெட்டை பிள்ளைகள் அப்படின்னு பேரை போட்டு. அதில் ஒரு ஆள் யார் தெரியுமா? யார்? இந்த அம்மா. எந்த அம்மா? அம்மா சொல்லுங்க. ரெபெக்காளுக்கு கர்த்தரிடத்தில் விசேஷத்தை அவள் பெற்றுக்கொண்டாள். அப்போ எப்பேற்பட்ட தடைகள் இருந்தாலும் சரி, அதை உடைப்பதற்கு கர்த்தர் உங்களிடத்தில் சாவியை கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுடைய சவால்களே உங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனுக்கு அது பலனாக இருக்கிறது.